ஆபரேஷன் சிந்தூருக்கு எங்களது வாழ்த்துக்கள். ஆனா, எங்களுக்கு தேவை அமைதி தான். இரு நாட்டு அரசாங்கமும் பொதுமக்களுக்கு தேவையான அமைதியை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். எங்களுக்கு தீவிரவாதம் வேண்டாம். எங்களுக்கு மனிதநேயம் தான் வேணும். எங்கள் மீது அடக்குமுறைகள் வேண்டாம். எங்களுக்கான உரிமைகள் தான் வேணும். இந்தியா ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் மேல போர் தொடுக்காங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு இந்தியா மேல போர் தொடுக்காங்க. இரண்டு அரசாங்கங்களும் இரண்டு அரசாங்கங்களும் காஷ்மீரிகள் மேலதான் போர் தொடுக்காங்க. அப்பாவி காஷ்மீர்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் தங்களுடைய போர்களுக்கான முடிவை சீக்கிரமா எடுத்து இரு நாட்டு மக்களுக்கும் அமைதியான சூழ்நிலை உருவாக்கி தீவிரவாதம் வளராம இருக்கிறதுக்கும் தீவிரவாதம் அடியோடு அழிக்கிறதுக்கும் தேவையான நடவடிக்கைகளை பாகிஸ்தானும் மேற்கொள்ளணும். இந்திய அரசாங்கமும் அதை முழுமையா முன்னெடுக்கணும். முதல் ஒருத்தர் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாரு. எனக்கு ஒரு டவுட் தான். இப்போ சைனாக்காரன் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணாங்கன்னா சைனாவோட ஆர்மி இந்தியாவை அட்டாக் பண்ணி இருக்காங்க. அப்புறம் ரஷ்யாக்காரன் இந்தியாவை அட்டாக் பண்ணா இந்த ரஷ்யாவோட ஆர்மி இந்தியாவை அட்டாக் பண்ணி இருக்காங்க. பாகிஸ்தான்காரன் அட்டாக் பண்ணா மட்டும் எதுக்கிட்ட டெரரிஸ்ட்னு சொல்றாங்க. யார்கிட்ட கேட்டு சொல்றாங்க, உங்களுக்கு எதுவும் விவரம் தெரிஞ்சா கொடுங்க. ஆக்சுவலா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சீன அரசாங்கமும் சரி, ரஷ்யா அரசாங்கம் இருந்தாலும் சரி, அமெரிக்க அரசாங்கமா இருந்தாலும் சரி, ரெண்டு விஷயம் இருக்கு. இவங்க எல்லாம் வந்து என்ன அப்படின்னா, ஒண்ணு வளர்ந்த நாடுகள், அதாவது வல்லரசு நாடுகள்னு சொல்லக்கூடியவங்க. ரெண்டாவது, இவங்க எல்லாமே ஒரு நாட்டின் மேல போர் தொடுக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, ஒரு நாட்டின் மேல தன்னுடைய படைகளை அனுப்பி அங்குள்ள தீவிரவாதிகளை அழிக்கிறதா இருந்தாலும் சரி, அரசாங்க முறைப்படி அரசாங்கத்துடைய உத்தரவுப்படி செய்வாங்க. ஆனா பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து தீவிரவாத குழுக்கள் தான் செயல்படுறாங்களே தவிர பாகிஸ்தான் அரசாங்கம் அரசாங்க முறைப்படியோ அரசாங்க ஆவணத்தில் உள்ள எந்த ஒரு முறைப்படியும் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தியதாக இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடையாது. அதனாலதான் ஒட்டுமொத்த உலகமும் தீவிரவாதிகள்னு சொல்லி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களை குறிவைக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்கள் மீதும் ஒரே மாதிரியான பார்வை கொடுக்கு. முஸ்லிம்கள்னாலே தீவிரவாதிகள் தான், தொப்பி வைத்திருந்தாலும் தாடி வைத்திருந்தாலும் தீவிரவாதிகள் தான் என்ற அடையாளத்தை கொடுக்கறதுனாலதான் பாகிஸ்தான்ல இருக்க சில தீவிரவாத அமைப்புகளை போல உலகத்துல இருக்க எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகளா சித்தரிக்கப்படுறாங்க. தீவிரவாதிகள் அப்படிங்கும் போது ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் இருந்தாங்க. தாலிபான்களுடைய ஒரே நோக்கம் தங்களுடைய நாடை விட்டு அமெரிக்கா வெளியேறணும். அமெரிக்காவோட நேட்டோ படைகள் வெளியேறி தங்களுக்குள்ள நாடுகளை நாங்க தான் ஆட்சி செய்யணும்னு சொல்லி ஆப்கானிஸ்தானோட தாலிபான்கள் விரும்புனாங்க. அதே மாதிரி அமெரிக்க நேட்டோ படைகள் வெளியேறவும் இன்றைக்கு ஆப்கானிஸ்தான்ல அந்த நாட்டை அவங்க ஆள்றாங்க. இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தீவிரவாத குழுக்களோ தாலிபான்கள் சம்பந்தப்பட்ட எந்த தவறான வீடியோகளும் பரவுவதில்லை. பாகிஸ்தான் அரசாங்கமும் அவங்களுடைய முன்னெடுப்பு மட்டும் இல்லாம அவங்க மக்களின் மீது தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி தீவிரவாதிகளை தவிர்த்து பாகிஸ்தான் அரசாங்கம் தான் காஷ்மீர் பிரச்சனையா இருக்கட்டும், முஸ்லிம்கள் பிரச்சனையா இருக்கட்டும், இந்தியாவோட பிரச்சனையா இருக்கட்டும், அது பாகிஸ்தான் அரசாங்கம் தான் முன்னெடுக்கணும். அது முன்னெடுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அமையாது. நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய தாய்நாட்டை நீங்க நேசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு முஸ்லீமும் அவங்க தாய்நாட்டை தான் நேசிப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களும் அவங்களுடைய தாய்நாட்டை தான் இந்தியாவை தான் நேசிக்கிறாங்க. அப்படி நேசிக்க போய் தான் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்காக தங்களுடைய உடைமைகளும் தங்களுடைய சொத்துக்களையும் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவுக்காக கொடுத்தாங்க. பாகிஸ்தான்லயும் சரி, உலகத்திலயும் சரி, இந்தியாவிலும் சரி, எல்லா கூட்டத்திலையுமே எந்த கூட்டமா இருந்தாலும் சரி ஒரு கருப்பாடு இருக்கத்தான் செய்யும். சில பேர்கள் வந்து மதவாதிகளா இருப்பாங்க. அவங்க ஒரு சிலரை வச்சு ஒட்டுமொத்த சமூகத்தையுமே தீர்மானிக்க முடியாது. அது ஹிந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், அப்படிப்பட்ட கருப்பாடுகளை தான் கையெடுக்கணுமே தவிர அப்பாவி மக்கள் மீதோ மொத்த சமூகத்தின் மீதோ தங்களுடைய வன்முறை திணிக்க கூடாது. 1947ல சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் முஸ்லிம்களுக்கும் மற்ற மதத்துக்காரங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி பல மத கலவரம் நடந்திருக்கு. ஒவ்வொரு மத கலவரத்தின் போதும் எல்லாருடைய உடைமைகளும் பொருளாதாரங்களும் சேதமடையுமே தவிர குறிப்பிட்ட மக்கள் போறாங்க சேதமடையாது. சமூக வலைதளங்கள்ல பொது இடங்கள்ல யாரோ ஒருத்தரை குறிப்பிட்டு தீவிரவாதம் சொல்லி பேசும்போது
அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்குது. அது எப்படி அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கார்த்தின்னு உண்டு, பூமாரியப்பன் உண்டு, வினோத் உண்டு. இவங்களுக்கு என்னை பத்தி தெரியும். ஆனா சமூக வலைதளங்கள்ல இருக்கிறவங்க ஹிந்து முஸ்லீமும் எப்படி நண்பரா இருக்க முடியும், இந்த மாதிரியான எண்ணங்கள் உருவாக்கும் போது சாதாரண மனிதருக்கும் தவறான எண்ணங்கள் தோன்றக்கூடும். வெறுப்பு பிரச்சாரத்தை விட்டு எல்லாரும் ஒரே அணியா திரண்டு ஒட்டுமொத்த சமூகமா மாறி தீவிரவாதத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி, மதத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி, மனித இனத்துக்கு எதிராக இருந்தாலும் சரி, அது ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றிணைந்து தான் எதிர்க்கணும். அதற்கான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு முழுமையான ஒத்துழைப்பை அரசாங்கம் முன்னெடுக்கணும். எங்களுக்கு போர் வேண்டாம், அமைதி தான் வேணும். இப்ப எனக்கு ஒரு டவுட் தான். இப்போ சைனாக்காரன் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணாங்கன்னா சைனாவோட ஆர்மி இந்தியாவை அட்டாக் பண்ணிருச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் ரஷ்யாக்காரன் இந்தியாவை அட்டாக் பண்ணா இந்த ரஷ்யாவோட ஆர்மி இந்தியாவை அட்டாக் பண்ணிருச்சுன்னு சொல்றாங்க. பாகிஸ்தானுக்காரன் அட்டாக் பண்ணா மட்டும் எதுக்கிட்ட டெரரிஸ்ட்னு சொல்றாங்க. இது யார்கிட்டயா கேட்டு சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு எதுவும் விவரம் தெரிஞ்சா சொல்லுங்க.